தனிமையே என் கனவுக்குள் கண்ணீர் விட்டும் கரைந்து போகவில்லை. இது என்ன கொடுமை? சிரித்திட என் கூட நடந்திட ஏன் இங்கே யாரும் இல்லை? துயரத்தில் என்னோடு இருந்திட யாரும் எனக்கில்லை. யார் நீங்க? நான் எப்படிங்க வந்தேன்? சொல்றேன். அதுக்காக தானே அங்க இருந்து வந்திருக்கேன். காயத்ரி எங்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். நீ எதுக்காக காயத்ரி பொண்ணு மேல ஆசிட் அடிக்க போன? அந்த கதையை சொல்லு, அதை கேட்போம். அது எதுக்குண்ணா? சொல்றா. காலேஜில் நானும் அவளும் ஒன்றா தான் படித்தோம். அவளுக்காக தான் அவள் வேலைக்கு சேர்ந்த இடத்துலையே நானும் வேலைக்கு சேர்ந்தேன். அவளுக்கே தெரியும் என் லைஃப்பில் அவள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அவள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. அது சரி, இதுதான் உன் பிரச்சனையா? இவ்வளோ வருஷம் கூட ஃப்ரெண்டாக பழகிட்டு அவள் உன்னை வேணான்னு சொல்கிறானா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அதுக்காக அவன் மேலே ஆசிட் அடிக்க போயிருவியா? பேப்பரில் நியூஸ் படிக்கும்போது லவ் பண்ணுற பொண்ணு மேலே எப்படி ஆசிட் அடிக்க மனசு வருதுன்னு நானும் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஓ, ஆனால் அதுக்காக என்னாலெல்லாம் இன்னொருத்தனுக்கு அவளை விட்டு கொடுக்க முடியாது. அவளை கொண்டா தான் யாத்திரை தீரும். கொடுங்க. ஒவ்வொரு உயிரையும் கஷ்டப்பட்டு படைக்கிற என்கிட்டயே வந்து அவ்வளோ ஈஸியாக கொல்ல போறேன்னு சொல்ற. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உன்னை ஒன்னா படைச்சிருக்கேன். அப்போதான் உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு உனக்கு புரியும். யோவா சார்? சார் இல்ல, கடவுள். கடவுளே. கேக்கல சத்தமா? கடவுளே, என்ன ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? என்ன பழையபடி மாத்துங்க. மாத்திரலாம். நீ எந்த பொண்ணு மேல ஆசிட் அடிக்க போனியோ அந்த பொண்ணே உனக்கு ஓகே சொல்லிடுச்சுன்னா உடனே மாத்திடுறேன். ஒருவேளை ஓகே சொல்லலனா போய் இப்படியே சாவு. அவளுக்கு நான் பையனா இருக்கும்போதே பிடிக்காது, பொண்ணா வேற மாறிட்டேன். இப்ப எப்படியா? அதெல்லாம் ஊம்பாடுமா? ஐயோ வட்டா
நான் பையனா இருக்கும் போதே எனக்கு ஓகே சொல்ல மாட்டாளடா. ஐயோ டேய், சேம் கேர்ள் சேம் ட்ரீம். அதே தேவதை. எத்தனை வருஷமா? நினைத்தேன் வந்தாய் விஜய் மாதிரி அந்த பொண்ணு எதுவும் தேட போறியா என்ன? அந்த பொண்ணுக்கு ஏடா குடும்பம் இடத்துல மச்சம் தான் சொல்லு, கூட சேர்ந்து நானும் தேடுறேன். நோ தேங்க்ஸ், நானே பார்த்துக்கிறேன். போடா. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் கதவு திறப்போ. ஏப்படா இப்படியே கனவு கண்டு. ஏய் நவரா அந்தாண்ட. ஏங்க, ஹலோ ஹலோ, நீங்க பாட்டு உள்ள வரீங்க, யாருங்க வேணும் உங்களுக்கு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னடா கேள்வி இது? நான் தான்டா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. இப்படியே பிஹேவ் பண்ணுவேன். ஐயோ உள்ள வரீங்க, மேல கை வைக்கிறீங்க. என்னங்க? டேய் இருங்கடா. எனக்கு மட்டும் தான் எங்க பொண்ணு இருக்கிறது தெரியுதா இல்ல உங்களுக்கு தெரியுதா? ஆள்ருக்கு தெரியுமா? இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டா, அமைதியா இரு. இவன் வேற. ப்ளீஸ் டா. அப்போ ஓகே, வந்துட்டா. என் தேவதை வந்துட்டா. எங்க? வரமாட்டான்னு சொன்னீங்க, அவ வந்துட்டாடா. பாத்தியா? கால கீழ போறான். பொம்பளை புள்ள முன்னாடி காலை தூக்கிட்டு நிக்கிறேன். ஐயோ டேய் நான் கௌதம்டா. எது கௌதமா? ஐயோ இவனோட கௌதம்ன்றா. நீ என்ன பண்ற? கௌதம் வரதுக்குள்ள நீ போய் 2 தாலி ஒரு மாலை, சி ஒரு தாலி 2 மாலை போய் வாங்கிட்டு வா. உன் பர்ஸ் கொடு. எது கேக்குறான்? இதுல இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ணி ஏன் போய் வாங்கிட்டு போ. டேய் மயிரங்களா, நான் கௌதம்டா. எது? இன்னும் இடவெடுத்த ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஒருவேளை பிராங்க் எதுவும் பண்றாளா? இன்னும் நீங்க என்ன நம்பலல? அப்படி இல்ல. இங்க பாரு, என் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு மச்சா இருக்கும்ல, இந்த நாய் குடிபோதையில சிகரெட்டால சூடு வச்சுச்சு, அதுவும் இருக்கு பாரு. ஆமா. ஐயோ நான் நிஜமாவே பொண்ணா மாறிட்டேன், நம்புங்கடா. உனக்கு இது வேணும்டா. சின்ன வயசுல இருந்து நம்ம கூட தானே படிச்சா. நம்ம இருக்கிற தைரியத்தில் தானே வெளியூர்ல வந்து வேலை பார்க்கறா. அவன் மேல ஆசிட் இருக்கு, உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? உனக்கு இது வேணும். திட்டாதடா. டேய் அதெல்லாம் விடுங்கடா. இப்போ காயத்ரி எனக்கு ஓகே சொல்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. நொட்டுவாங்க. ஐயோ அவன் லவ்வுக்கு அவ ஓகே சொன்னா ஏன் லவ் எப்படி ஓகே ஆகும்? இல்ல எனக்கு புரியல. புரியல? இப்போ இவ ஆம்பளையா மாறிட்டா, ஏன் கடவுள் அந்த பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்றது? இவன் வேற. டேய் உண்மையான லவ்டா. சரி, இப்போ நீ பொண்ணா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதாவது சொல்லி காயத்ரி வீட்டில் ஒன்று சேர்த்துறேன். அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். என்ன ராஜா, நான் கால் பண்ண கூட அட்டென்ட் பண்ண மாட்டேன், இப்போ நீயே கால் பண்ணியிருக்க. என்ன விஷயம்? காரியம் இல்லாமல் கால் பண்ண மாட்டேன், சொல்லு. இல்லை, கௌதமர் என்னால் காணோம். இப்போ எதுக்கு அது என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவன் தங்கச்சி வேறு ஊர்லேருந்து வந்திருக்கா. இங்கே எப்படி தங்க வைக்கிறதுன்னு தெரில. இது பேச்சுலர் ரூம். ஒரு 2 நாள் ஒரு ரூமில் தங்க வச்சுக்க முடியுமா? சரி, கூட்டிகிட்டு வா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, நான் கூப்பிட்டு வரேன். குழந்தைக்கு என்ன பேர்? இங்கே பாரு,
நான் காயத்ரி கிட்ட பேசிட்டேன். ஆ அவ வர சொல்லிட்டான். ஆ இன்னும் கொஞ்ச நாள் நீ அங்கேயே தங்கலாம். கிளம்பு. காதல பிரிக்கிறானே. ஹாய். ம் வாமா. உங்கள் பேர் என்ன? ஏன் கௌதம் உனக்கு தெரியாதா? கௌதமி. கௌதமி உன்கிட்ட ஃபோனில் பேசியிருந்தல சொல்லியிருப்பேன் நினச்சிருப்பா இல்லை? ஓ சரி, உங்களை ட்ராப் பண்ணுறது தான் நீ வரேன்னா நீ மட்டும் வந்திருக்கலாம்ல. குரு எது கூட்டிகிட்டு வந்த? குரு எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தானே. இதை பாருங்க, நீங்கள் இங்கே எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், என்ன டாபிக் வேணாலும் என்கிட்ட பேசலாம். ஆனால் உங்கள் அண்ணனை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் அந்த ரூம் எடுத்துக்கோங்க. ஆ சரி. பாய். நீ ஏன்டா நிற்கிற? வா நம்ம போவோம். கனவு கண்ணு பிரிக்காதீங்கடா. ம் நீ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்க, உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். என்ன ஆபத்து? கௌதம் தங்கச்சி இருக்கால, ஆ அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? இந்த பொண்ணு பண்ணிக்குவாங்கல்ல, அதான் லெஸ்பியன். ஒரு பொண்ணை பற்றி இன்னொரு பொண்ணுக்கிட்டே வந்து தப்பா சொல்றியா? அதுவும் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி வேற. சிப்பா. அட போமா, நேற்று தான் அவங்க அண்ணன் காணாமல் போயிருக்கான், இன்னைக்கே வந்திருக்கானா? யோசிக்க மாட்டியா? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவளை ஊர்லேருந்து எதுக்கு துரத்தி விட்டுருக்காங்க தெரியுமா? இந்த காரணத்துக்காக தான். அவர் இப்படி பார்க்குற போகிற. நல்லா யோசிச்சுக்கோ, நமக்கு நம்ம கல்ச்சர் ரொம்ப முக்கியம். உன்னை எப்படி சைட் அடிக்கிறப்ப எப்படி காயத்ரி கரெக்ட் பண்றது? ஆ ஹாய் ஏஞ்சில். சொல்றா. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்லாம் பார்த்தியா? நீ கனவுல வரப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தியோ அதே கலரில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லவன்டா. பொண்ணுங்களை கனவுல ட்ரெஸ்ஸோடலாம் பார்க்குற. தேங்க்ஸ். அப்புறம் நைட்டி மட்டும் என்ன கலரில் வாங்குறதுன்னு தெரில, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எனக்கு நைட்டி எல்லாம் பிடிக்காது, லுங்கி தாண்டா பிடிக்கும் எனக்கு. இது லுங்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் ஊர் கோயிலில் ஒரு வேண்டுதல் போட்டிருக்கேன். நான் கனவுல பார்க்குற பொண்ணை நேரில் பார்த்துட்டேன்னா நான் குடிக்கிறதே விட்டுருவேன்னு. உன்னை பார்த்தேன், குடியவே நிப்பாட்டிட்டேன். நான் பொண்ணாவே சாவறதா இருந்தாலும் குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். நீ என்னடா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னது, நீ குடிக்க போறியா? இப்போதைக்கு இல்ல. சரி, ரூம்ல தம்பா கிட்ட காணோன்னு தேடாத. நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன். எது? எனக்கு தூக்கம் வேற வர மாட்டேங்குது, ஒரு தம் அடிச்சு தூங்குறவை. எது, தம் அடிக்க போறியா? ஹலோ வச்சு தொலை. ஹலோ ஹலோ. இன்னைக்கு தம் அடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க வேண்டியதுதான். பத்த விட லைட்ல பாவி. ஐயோ, இவரப்பா வந்தா? இல்ல அண்ணனை காணமேன்ற டென்ஷன். அதெல்லாம் வந்துடுவான். எது பண்ணுறதா இருந்தாலும் வெளியே வச்சுக்கோ. ஐயோ, டேய், சின்ன வயசில் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டேன். போலீஸ் ஆகுறதுன்னு சும்மா தாண்டா சொன்னேன். உள்ள பயம் ஊத்து எடுத்து ஓடுது மச்சான். போயிடலாண்டா. இங்கே பாரு பிரகாஷ், இது மட்டும் எனக்கு பண்ணி தரலன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி கிட்ட செகண்ட் சேனலை பற்றி சொல்கிறது இல்லாமல் ஊருக்கே மைக்கு போட்டு சொல்லுவேன், பார்த்துக்க. யாரை அரெஸ்ட் பண்ணோம்? வெரி குட். சார், நான் இன்னும் போலீஸ் என்னடா? காயத்ரி, கௌதமி கிட்ட கௌதமை பற்றி விசாரிக்கணும்னு என் ரூமுக்கு வந்தாங்களா, அதான் இங்கே தான் இருப்பான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் சார். கூப்பிடுமா? கௌதமி, கௌதமி. இது வந்துட்டேன். வாடி வாடி. இந்த குரங்கு இதுக்கு இங்கே வந்திருக்கு. நீடா கௌதமியா? ஆமா. உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் சரசுன்னு ஒரு பொண்ணு கௌதம் தன்னை கற்பழிச்சு கல்யாணம் பண்ணாமல் ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. கௌதம் உங்கள் கூட தான் இருக்கானோன்னு எனக்கு சந்தேகம். பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அதான் தேடி வந்திருக்கோம். அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாதுமா, உன் அண்ணனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை,
அந்த பொண்ணுக்கிட்ட இதுவரை 3 லட்சம் பணம் வேற வாங்கியிருக்கான். எது? உன் அண்ணனை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க? ஹலோ சார், ஒரு பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண நீங்கள் வரீங்கன்னா விமன் போலீஸோட தானே நீங்கள் வரணும். நானும் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன். சரி சார், கௌதம் வந்ததும் நாங்களே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வரோம். நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து வரீங்க? ஸ்டேஷனா? நீங்களாம் ஒன்றும் கூப்பிட்டு வர வேணாம், நானே அவனை தேடி பிடிச்சிக்கிறேன். வரேன்டா. எல்லாரும் சேர்ந்து என்ன ஸ்டேஷனில் நிறுத்திடுவானுங்க போல. இங்கே பாரு காயத்ரி, கௌதமை தேடி அப்பப்போ போலீஸ் ஒரு ரூமுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? கௌதமியை பேசாமல் என் ரூமுக்கு அனுப்பிவிட்ரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் அவளை ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். என் அண்ணா கூட எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கீங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது? நீங்கள் நம்மளன்னா சொல்லுங்கள், இப்போயே ஊருக்கு கிளம்பி போயிடுறேன். இன்னும் 2 நாளில் அவன் வரானான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நம்பிட்டா. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் என் ரூமுக்கு வந்து தான் ஆனும். போடா. என்னடா குரு ஏதோ காயத்ரி வீட்டுக்கு போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஏதோ ட்ராமா பண்ணிட்டானா? அந்த காஜு பையில விடு, நான் ஆம்பளைய மாறினதுக்கப்புறம் அந்த நாயை பார்த்துக்கிறேன். ஆமாம், நான் இல்லைன்னு காயத்ரி ஆஃபீஸில் ஏதாவது ஃபீல் பண்ணுறாளா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லையாடா. வீட்டில் எப்படி இருக்கா? அதை ஏன் கேட்குற? முன்னெல்லாம் குருவி குறிக்கிற மாதிரி தானே சாப்பிடுவோம், முன்னெல்லாம் சட்டி சட்டியாக சாப்பிட்றோம், நல்லா தூங்குறா, ஹாப்பியாக இருக்கா. இப்படி இருந்தால் அவன் மனசை எப்படா மாத்துறது? மாற்றிடலாம் விடு, ஃபீல் பண்ணாத. இப்பெல்லாம் கண்ணாடி பார்க்கவே எனக்கு பிடிக்கல மச்சான். முன்னெல்லாம் கேர்லி ஹேரோட கௌதம்னா எவ்வளோ கெத்தா இருக்கும். இந்த பார், நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கின்றத கூட சப்போர்ட்டுக்கு உட்காந்துருக்கேன். அதுக்காக நீ அழகா இருந்தன்னு சொல்றதுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்க முடியாது, வெளுத்து போடுவேன். டேய் என்ன நான் மாறாம இப்படியே இருந்துருவணும்னு பயமா இருக்குடா. என்னடா இப்படி ஃபீல் பண்ற? மச்சான், நம்ம ஹாஸ்டல்ல யாராவது சோகமா இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லு? எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவோம்ல, அதே தான் இப்போ பண்ண போறோம். அவன் மாட்டினான்டா. என்ன உங்கள் முகம்லாம் வாடி இருக்கு? உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க், அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபாய் பணம் வேணும். அடியாத்தி, எங்கள் அக்கா வளகாப்புலேருந்து பிரசவம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஆகிற எல்லா செலவையும் நான் தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இப்போ இருக்க காலத்தில் யாருக்கும் ஆறுதல் தேவையில்ல, காசு தான் தேவை. சரி, கவலைப்படாதீங்க, விடுங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கலாம். இவகிட்ட போய் சொன்ன பாரு. அடி. ஏய், இது உங்கள் அம்மாவோட தங்கையாச்சு, இது எதுக்கு இப்போ வெளியே எடுக்கிற? உங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கிறதே அது ஒன்று தான். காயத்ரிக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுதான், அதனால இதை அடகு வச்சு அவளுக்கு காசு கொடுக்க போகிறேன்.
இதை அடகு வச்சு அவளுக்கு காசு கொடுத்தா எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும்ல. அதை வச்சு கௌதம் லவ எப்படி அது பில்டப் பண்ணுவேன்ல. அதுக்காக உங்க அம்மா நகை தான் வைக்கணுமா? அப்ப நீ 1 லட்ச ரூபா தரியா? ஓ 1 லட்ச ரூபா தரேன். என்ன லவ் பண்றியா? ஐயே பைத்தியம் மாதிரி பேசுற, போ அந்த பக்கம். என்னது பைத்தியமா? ஆமாடி பைத்தியம்தான். இங்க பாரு, நீ பொண்ணா மாறினா எந்த உருவத்துக்குனா மாறிக்கலாம். எதுக்கு நீ ஏஞ்சல் உருவத்துக்கு மாறின? டேய் நான் பொண்ணே இல்லடா. இப்போ நீ கதவை திறக்கறியா இல்ல உன் அண்ணன் கூப்பிடவா? ஓ அண்ணான்னு கூப்பிடுவியோ? எங்க கூப்பிடு பாப்போம். அண்ணா அண்ணா. ஏய் உனக்கு தான் இதெல்லாம் சாபம், எனக்கு இதெல்லாம் வரோம். இதெல்லாம் ஆண்டவன் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு. ஏய் உன்னை காயத்ரி கூடலாம் சேர்த்து வைக்க மாட்டேன். நீ என்ன பண்றது? உன் ஆள் உனக்கு கிடைக்கலனா தான் என் ஆள் எனக்கு கிடைப்பா. அடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன சும்மா லவ்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்றியா? எல்லாம் ஒரு அளவுக்கு தான். என் அனுபவத்துல சொல்றேன். காதலும் அளவுக்கு மீறி போச்சுன்னு வையேன், போ. இங்க எல்லா பொண்ணுங்களும் பசங்களா பொறுக்கலேன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா எந்த பையனும் பொண்ணா பொறுக்கலேன்னு வருத்தப்பட மாட்டான். ஏன்னா நமக்கே தெரியும் பொண்ணுங்களா ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. போடா. ஏய் நான் உன்கிட்ட சும்மா கேட்டேன். இங்க உட்காரு. இங்க பாரு, நான் பணத்தை வேற யார்கிட்டயோ வாங்கினேன்னு எங்கள் வீட்டில் தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ உங்கள் அக்கா வளகாப்பு செலவுக்கு பிரசவ செலவுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? அதை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் கொடுப்பான். இந்தா. உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? கேளு. கௌதம் உங்களை காலேஜ்லேருந்தே லவ் பண்ணுறான். உங்களுக்காக உங்கள் ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்ந்தான். அப்புறம் ஏங்க அவனை வேணான்னு சொன்னீங்க? அதெல்லாம் அவனா பண்ணது. என்னை இம்ப்ரெஸ் பண்ண. நானும் இம்ப்ரெஸ் ஆனேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்க? உனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைச்சா உன்னை லவ் பண்ணுறவனா இருந்தா அதுக்கு சந்தோஷப்படணுமா இல்லையா? ஆமா. ஆனா நம்மளை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு நினைச்சா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, அதனாலதான் எனக்கு கீழே வேலை பார்க்க கூடாதுன்னு வேற டீமுக்கு போயிட்டான். எனக்கு ஆன்சைட்ல ஜாப் கிடைச்சதுன்னா என்ன லவ் பண்ணவனா இருந்தா அதை நினைச்சு சந்தோஷம் தானே பண்ணணும். ஆனா அதை கெடுக்கணும்னு நினைக்க கூடாதுல்ல. உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப அவருக்கு மனசு இல்லாம கூட இருக்கலாம்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ராசி இதை கேள்விப்பட்டு ஊர்ல குலதெய்வம் கோயிலுக்கு கெடா வெட்டினான். அவனுக்கும் தான் என்னை விட்டு பிரிய மனசு இல்ல. ஆனா அவன் என்னோட வளர்ச்சிய அவனோட வளர்ச்சியா பாக்குறான். ஆனா கௌதம் ஆஃபீஸில் நான் யார் கூட பேசணும், பேசக்கூடாது, என்ன ட்ரெஸ் போடணும், எங்கே எவ்வளோ செலவு பண்ணணும், ஏன் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போன, இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ். இங்கே பாரு, நீ தானே அடிக்கடி சொல்லுவ ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ராசு மாமாவை நான் கல்யாணம் பண்ணணுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கீழே வச்சு உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு சொல்கிற கௌதமை கல்யாணம் பண்ணணுமா? நீயே சொல்லு. ஒரு நிமிஷம். ஓகே சார். கௌதமி, கௌதமி, ராஜா.
ஹலோ. டேய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? டேய் அவன் எங்கே போனானே தெரிலடா, எங்கே போயிருப்பான்னு எதுவுமே தெரிலடா. அவனுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட தானடா வரான். நீ பார்த்த வேலையில் ரூம் பக்கமே வராத அளவுக்கு பண்ணிட்டல. ராஜா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளேன். நீ நானும் தெரினா ரொம்ப கஷ்டம். பேசாமல் நம்ம போலீஸ்கிட்ட போயிடலாமா? போலீஸ்கிட்டயா? என்னன்னுப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்ப? கௌதம காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பியா இல்லை கௌதமியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கௌதமி ஃபோட்டோ கூட இல்லைடா. டே மயிறு, நீ பார்த்த வேலையில் தான் இவ்வளோ நடந்திருக்கு. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை கௌதமியாவோ ரூமுக்கு கூட்டிகிட்டு வர இல்லைன்னு வச்சுக்க. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன். என்ன பண்ணியாவது காயத்ரிட்டு சொல்லி நான் அவனை லவ் பண்ண வைக்கிறேன். நீ காயத்ரி கிட்டனா பேசு, கடவுள்கிட்டனா பேசு. ரூமுக்கு வரும்போது அவனை கூட்டிகிட்டு வர. அவனை நான் பார்க்கணும். சரிடா, நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? காயத்ரி, ராஜாவும் நானும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தோம்ல, அது கௌதமி இல்லை, கௌதம். புரியல. நானும் அவனை ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஒரு ரூமுக்கு வந்தோம்ல, அது பொண்ணே இல்லை, பையன். டேய், நைட் ஏதாவது சரக்கடிச்சியா? இன்னும் தெரியலையா? கௌதம் இங்கே காணாம போல. அவன் சாபம் வாங்கி பொண்ணா மாறிட்டான். டேய், கஞ்சா ஏதாவது அடிச்சுட்டு நோலன் படம் பாத்தியா? சத்தியமா நம்புடி, கடவுள் அவனுக்கு சாபம் விட்டுருச்சு. இதுக்கு மேல என்ன சொல்லி புரிய வைக்கிறது? கஞ்சா இல்ல, கொக்கைன் அடிச்சிருப்படா நீ. கஞ்சா கொக்கைன் ட்ரக் டீலர் மாதிரி பேசுறீங்களே. டேய் மச்சான், டேய் நான் ஆம்பளையா மாறிட்டேன்டா. சரியான கஞ்சா குடிக்கீங்க. கஞ்சா குடிக்கணும். ஏய் எம்மா அழகு தேவதையே, நல்லாரு. ஏடா இதை சொல்ற? டேய் நான் ஆம்பளையாவே மாறக்கூடாதுன்னு நினச்ச நாய் தானே நீ. எனக்காக ஏன்டா அவைட்ட போய் பேசுன? மச்சான், காதலி வேணுமா நண்பன் வேணுமான்னு கேட்டா எனக்கு நண்பன் தான்டா. டேய் டேய், இந்த உருட்டெல்லாம் வெளியே போய் உருட்டு. இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு. இல்லை மச்சான், 2 நாளாக உன்னை ஆளவே காணும். உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. எனக்கு கௌதமியாக வராட்டியும் பரவாயில்ல, எனக்கு நீ வந்தால் மட்டும் போதும் தான்டா தோணுச்சு. ஆமாம், நீ எப்படி மாறின? ஒரு பொண்ணா இருக்கும்போது ஒரு பையனுக்கு ஓகே சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ புரியுதா? அந்த பொண்ணு ஓகே சொல்லனா பிளேட் எடுத்து கையறுக்கவும் செய்றீங்க, கழுத்தறுக்கவும் செய்றீங்க. காதலுங்கிற பேர்ல ஆசிடும் ஊத்துறீங்க, அந்த பொண்ணை கொலையும் செய்றீங்க. இப்போ புரிஞ்சதா காயத்ரி உன்னை ஏன் வேணான்னு சொன்னான்னு? புரிஞ்சது. இப்போ சொல்லு, என்ன புரிஞ்சது? ராசு தான் அவளுக்கு கரெக்டான ஆளு. சோ ஸ்வீட். சாமி, இருந்த இடத்துல வச்சதுக்கு நன்றி சாமி. இன்னொரு தடவை மாட்டின. இன்னொரு தடவையா? கடவுளே காப்பாத்திட்டப்பா. நான் 108 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. தேங்காய் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 5 மட்டும் உடைக்கிறேன்ப்பா. சாமி டாடா. சாமி ஹார்ட்டின்லாம் விடுறாரு. ஐ லவ் யூ சாமி.